இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், ரிட்டன் பை டேவிட் ஸ்வார்ட்ஸ். இவர் என்ன சொல்றாருன்னா, திங்க் பண்ணும்போது பெருசா திங்க் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், நான்லாம் வேஸ்ட், எனக்கெல்லாம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம லோவா நினைச்சுக்கிறனால நம்ம பிரெயினும் அதை நம்பி ஆக்டிவிட்டிஸை ஸ்லோ பண்ணிடுது. அப்போ ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, பீப்புளுக்கு காமனா ஒரு டிசீஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஃபெயிலியர் டிசீஸ். இதுக்கு இன்னொரு பேர் எக்ஸ்கியூசிட்டி. மோஸ்டா 4 எக்ஸ்கியூசஸ் நம்ம எல்லாருமே கேட்போமா. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஏஜ். எனக்கெல்லாம் வயசாயிருச்சு, அதனால நான் எதையுமே அப்டேட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றது. யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, நான் செய்ய வேண்டிய வேலைக்கான வயசு இது இல்லை அப்படின்னு. ஏஜ் அப்படின்றது ஜஸ்ட் நம்பர் தான், நம்ம எப்படி திங்க் பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அமையும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஹெல்த். எனக்கெல்லாம் ரொம்ப குண்டா இருக்கேன், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்போம். இப்போ நமக்கு ஸ்டமக் பெயின் வருது அப்படின்னா, நம்மளை விட பெரிய பெரிய டிசீஸ்லாம் அஃபெக்ட் ஆயிருப்பாங்கல்ல, அவங்கள நினைச்சு நம்ம ஓவரா திங்க் பண்ணிக்காம அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது லக்கு. நான் எதை தொட்டாலுமே ஃபெயிலியர் தாங்க, நான்லாம் எதுக்குமே செட் ஆக மாட்டேன்னு. 99% ஹார்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு, ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் லக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ். ஒன்று என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு மூளையே கிடையாது அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். இன்னொன்று, நமக்கு முன்னாடி இருக்கவங்கள ஓவர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம், அவங்களுக்குலாம் ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பண்ணியே நம்ம நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்டு நமக்கு வர வேண்டிய விஷயத்த நாமளே தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறாரு. நம்பர் 1, எப்போ போனாலும் ஃபர்ஸ்ட் ரோல உட்காருங்க. 2, ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க. நம்பர் 3, நல்லா கம்யூனிகேட் பண்ணுங்க. நம்பர் 4, பிட் ஆஃப் ஸ்மைல், எப்பவுமே சிரிச்சுட்டே பேசுங்க. நம்பர் 5, நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கை நீங்க கண்டிப்பா படிக்கலாமான்னு படிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய புக் தான், ஆனா நீங்க ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா புரியும். தேங்க்யூ.